வணக்கம். இன்று விருந்தோம்பல் அதிகாரத்தின் 3வது குறளை நாம் காணலாம். விருந்தோம்பல் அப்படிங்கிறது வெறுமே உணவு படைத்தல் மட்டும் கிடையாது. மற்ற வீடுகளிலிருந்தோ நாடுகளிலிருந்தோ அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்களிலிருந்தோ வரும்பொழுது அந்தந்த இடங்களுக்குன்னு ஒரு உணவு பழக்கம் இருக்கும் இல்லையா? அந்த உணவு பழக்கம் அவர்களுக்கு தெரிய வேண்டும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் அதில் சிறந்த உணவை நாம் அறிந்து கொள்வதற்காகவும் விருந்தோம்பல் என்ற பண்பானது இருந்து வருகிறது. நம்ம அதோடு மட்டும் நிறுத்துவதில்லை. பல நாட்டு கலைஞர்கள் இங்கே வரும்பொழுது அவர்களுடைய கலைகளை நமக்கு கற்பித்தல், அதே போல் நமது கலை நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு காட்டி நாம் மகிழ்வித்தல், இதெல்லாம் நம்ம செய்கிறோம். நம் நாட்டு உணவு வகைகளை நம்ம அவர்களுக்கு பரிமாறுவதோடு இதையும் நம்ம செய்கிறோம். ஏன்னா இந்த கலாச்சார உறவுகள் நாடுகளுக்கிடையே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. இதற்கும் இந்த விருந்தோம்பல் ஒரு காரணமாக அமைகிறது. இப்போ 3வது குறளை நாம் பார்க்கலாம். வருவிருந்து வைகளும் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. இதன் வாயிலாக வள்ளுவனார் என்ன சொல்ல வருகிறார்? வருவிருந்து வைகளும் ஓம்புவான். வருகின்ற விருந்தினருக்கு விருந்து உணவை படைத்து அவர்களை மகிழ்விப்பவனுக்கு அதன் காரணமாக எந்த துன்பமும் வராது. நான் விருந்து போட்டுட்டேன், என் வீட்டில் இது இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் வந்து நம்முடைய வீட்டில் உணவருந்தி செல்லும் பொழுது மனதுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமே நிறைக்கும். அதனால் எந்த துன்பமும் இருப்பது கிடையாது. வருவிருந்து ஓம்புவான் வாழ்க்கை. வருகின்ற விருந்தினரை மிகச்சரியாக நேர்த்தியாக சந்தோஷத்தோடு அவர்களுக்கு உபசரித்து அவர்களை அனுப்பி வைப்பதால் நமக்கு எந்த விதமான துன்பமும் வந்து விடுவது கிடையாது என்பதே இதன் பொருளாக கொள்ளப்படுகிறது. நன்றி. நாளை மீண்டும் அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.